ஏ இன்றைக்கி நம்ம கிச்சனில் திரும்ப ஒரே குதூகலம் தான். ஏன்னா சப்பாத்தி மாவு காலி. அப்படிலாம் இல்லைங்க, சப்பாத்தி மாவு இருந்தால் தான் குதூகலம், இல்லைன்னா ஒரே ரணகாலமாக தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டே யோசித்து தேங்காய் துருவி வச்சுட்டேன். ஸோ தேங்காய் சாதம் செஞ்சுட்டேன். சாதமும் நல்லா உதிரியாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட்க்கும் ஒரே ஹாப்பி, ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச வெரைட்டி. குழந்தைங்களுக்கு வந்து பன்னீர் ரோல் தான் செஞ்சுருந்தேன். பன்னீரில் கொஞ்சமாக உப்பு, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, சாட் மசாலா, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் எல்லாம் ஆட் பண்ணி 10 நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சா போதும். அதுக்குள்ளே நான் வந்து சப்பாத்தி தேய்ச்சிக்கிறேன். மாவு தான் இல்லைன்னு சொன்னீங்களேன்னு யோசிப்பீங்க. 3 சப்பாத்தி தான் ஆகிற மாதிரி டப்பாவே தொடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஸ்கொயர் ஷேப்பாக செய்யலான்னு போனேன், ஆனால் ஏதோ ஒரு ஷேப் ஆகிடுச்சு. நீங்களே சொல்லுங்கள் இது எந்த ஷேப்புன்னு சொல்லிட்டு. இந்த ஷீட்டு பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சிடணும். நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்போ வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் இப்போ கொஞ்சமாக எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் வெங்காயம், தக்காளி, குடமிளகா இது 3மே வந்து நீல வாக்கில் கட் பண்ணி அதுவும் கூட போட்டு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ சப்பாத்தியில் கொஞ்சமாக கெச்சப், அந்த வெஜிடபிள், அப்புறம் மாயோ ஆப்ஷனல் வச்சு ரோல் பண்ணோன்னா ஈஸியான டேஸ்டியான ரோல் ரெடி. நாளைக்கு பார்க்கலாம்.